கும்பராசி இது வரைக்குமே கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே அதனால எந்த பலனுமே இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனி நல்ல பலன் கிடைக்க போகுது. முதலீடு செய்யக்கூடியவங்களுக்குமே நல்ல லாபம் கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் நல்ல வேலை கிடைக்கும். இது வரைக்கும் ஏற்பட்ட இந்த சிக்கல் எல்லாமே நீங்கி வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தடப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சி இனி ரொம்ப சீக்கிரமாகவே நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இவ்வளவு நன்மையும் இந்த நேரம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப மட்டும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். கும்பராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளில் ஒன்றுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்குமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். நிறைய திறமை உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும், ஆனால் சரியாக வெளிப்படுத்த தான் தெரியறதில்ல. கும்பத்தார் முன்னின்று வெல்வாருங்கிறது தான் பழமொழி. எதுலையுமே முதன்மையாக பெறக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க சொல்லலாம். ஞானிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசி தாங்க. சிந்தனைங்கிறது அதிகமாக உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் பொறுமைசாலையும் கூட. எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்க அவங்கன்னு சொல்லலாம். பேருக்கு இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு சாதாரணமாக இருந்தாலும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறந்த தோழனாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே கும்ப ராசியில் பிறந்தவங்க தான் எடுக்கிற காரியத்தில் வெற்றி பெற்று கௌரவம் பெற்று மேன்மையடையக்கூடிய பாக்கியம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆரம்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே மத்தியம வயசுக்கு மேலே இவங்க வாழ்க்கையை சீரடையக்கூடிய ஒரு பாக்கியங்கிறது உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகள் நிலையாக இருக்கட்டும், வாழ்க்கை துணை நிலையாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் ஒட்டி ஒட்டாமல் இருப்பீங்க. ஆனால் கணவன் மனைவிக்குடைய அன்பு அந்யோன்யம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய அன்பு நீங்கள் சரியாக வெளிப்படுத்த உங்களுக்கு தெரியாது, ஆனால் வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான நேசம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. கூடவே சமுதாயத்து மேலே எப்போதுமே ஒரு தாக்கம் ஒரு பார்வைங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். பயப்பட மாட்டாங்க. பல கஷ்டம் இருந்தாலுமே பயம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்க. சமயோஜித புத்திங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவங்க ஒரு காற்று ராசிங்கிறதால ஒரு சின்ன சின்ன குழப்பங்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் இவங்களுக்கு இல்லாமல் இருக்காது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலுமே தீர நீங்கள் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான வழிபாடு கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும். அதே மாதிரி கால்கள் இழந்திருக்கக்கூடியவங்க, ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, கால்களில் அடிபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். ஏழை எளியவங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யணும். தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானங்கள் நீங்கள் செய்கிறதன் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் பிற்பகுதி காலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் உண்டுன்னு சொல்லலாம். செல்வ செழிப்பு, சொத்து சேர்க்கை இது எல்லாமே தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும். சகோதர வழியில் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கண்காணிப்பு செலுத்த பாருங்கள். சகோதரர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கெட்ட சகவாசம் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் பல கஷ்டம் இருந்தாலும் பயம் இல்லாமல் செயல்படுவீங்க. இது வரைக்குமே உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்தியிருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வரதான் செய்யும். பொறுத்து போகிறது நல்லது. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க முயற்சி செய்ய பாருங்கள். புதிய வேலை நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் சரி, புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறதா இருந்தாலும் சரி, இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்கிறது நல்லது. நிதி நிலைமை மற்றபடி சீராக தான் இருக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் எல்லா காரியங்களுமே இருக்குன்னு சொல்லலாம். பொறுமை இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவு வகை நண்பர்களோட கொஞ்சம் பொறுமையை பேசிட்டு வரது நல்லதுன்னு சொல்லலாம். குழந்தைகளோட எதிர்கால நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த நேரத்தில் பல திட்டங்கள் நீங்கள் திட்ட போகிறீங்க. இதனால் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு நிலையான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வாரங்களாகவும் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். சேமிப்பு மாதிரியான திட்டங்களை இந்த நேரத்தில் நீங்கள் செயல்படுத்துறது ஒரு நல்ல பலனை கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரும். கொஞ்சம் வேலை சுமை அதிகமாக இருந்தாலுமே இந்த நேரங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். டென்ஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வேலையிலையும் வியாபாரத்தில் அலைச்சல் தான். அதுக்கேற்ற மாதிரி நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட இருக்கிறதால கொஞ்சம் சிரமம் பார்க்காம எதுலையுமே உங்கள் கண்காணிப்பில் வச்சுக்க பாருங்கள். உடனடியாக கவலைப்படக்கூடாது. பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் யோசித்தாலே நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் அகலக்கால் வச்சிடாதீங்க. உங்களுக்கு இந்த நேரம் பெருமைகளை நீங்களே சேர்த்துக்கொள்ளக்கூடிய நேரம் தான். அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் எதுலையுமே கவனமாக இருந்துட்டிங்கன்னா பெருமை தன்னால் எல்லா வழிகளும் வந்து சேரும். தினமுமே இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யணும். நிதி நிலைமையால் வரக்கூடிய பிரச்சனை தீர்வு ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி
முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் இந்த நேரத்தில் செய்யறது ஒரு சாதகமான பலனை கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதும் சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதும் சிறப்பு தான் சொல்லலாம். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். புதுசாக வீடு வாங்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆரோக்கிய குறைபாடு கொஞ்சம் ஏற்பட்டு தான் குறையும். குடும்பத்தில் சுபகாரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. பெற்றோர் வழியில் நன்மை உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடிக்கடி ஆலய தரிசனம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டாகும். பெரியவங்களுடைய ஆசை கிடைக்கக்கூடிய நேரம். பெற்றோர்களுடைய ஆசையும் பெரியவங்களுடைய ஆசையும் கிடைச்சிட்டாலே எந்த விதமான தடை இருந்தாலும் அது நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதனால் தொடர்ந்து நீங்கள் பெரியவங்களுடைய ஆசை பெற முயற்சி செஞ்சுட்டு வர பாருங்கள். கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தன குடும்ப ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே பயன் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அலைச்சலை நீங்களே குறைச்சிக்கிறது நல்லது. அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்கள். பங்குச்சந்தை மாதிரியான விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். முழு ஈடுபாட்டோடு செயல்படணும். மேல் அதிகாரிகள் வேலையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அழுத்தம் தருவாங்க. வேலையில் வேலைச்சும் அதிகம் தான். வேலையை விட்டு போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த நேரத்தில் நல்லது. முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள். அவசர முடிவு எதுலையும் வேண்டாம். பேச்சில் கவனம், வாதி பிரதிவாதம் இதெல்லாமே ஈடுபடக்கூடாது. வயசானவங்களுக்கு இந்த நேரம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உதவி செய்கிறதும், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறதும், வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தருது. அதே மாதிரி இந்த நேரத்தில் தண்ணீர் பந்தல் அமைச்சு மக்களோட தாகம் தீர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யறது மூலமாகும். அடுத்தடுத்து கும்பராசி என்பவர்களுக்கு எந்த விதமான சிரமம் இருந்தாலும் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இனி விரைவிலேயே சனிப்பயிற்சி காலம் நடக்கிறதால நிச்சயம் கும்பராசி அன்றவர்களுக்கு நல்ல மாற்றம் தான். ஆதாயம் வெகு விரைவிலே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஒரு 30 வருடம் கழித்து தான் இந்த மாதிரியான சேர்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராசியில் சூரியன் சனி சேர்க்கை. தலைமை பதவி இல்லாமல் தேடி வரும். தடப்பட்ட வாடகை வருமானம், சம்பள பாக்கி, பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வசூலாகும். விளைக்கக்கூடிய எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் சனி பகவானுடைய தாக்கம் குறையணும்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம், கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் தவறான வழிக்கு போயிடாதீங்க. நேர்மையாக செயல்படுங்க. உழைப்பு அதிகமாக கொடுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். அரசாங்க வகையில் முயற்சி செஞ்சாலும் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பங்காளி வகையில் ஏற்பட்ட இந்த சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை, இந்த மாதிரியான வருத்தம் எல்லாமே நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த நேரம் பங்கு கிடைக்கலனாலுமே சுமூகமாக ஒரு நல்ல முறையில் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லலாம். நண்பர்கள் கூட பிறந்தவங்களுடைய நட்பு இது எல்லாமே நல்லுறவாக மாறப்போகுது. குடும்பத்தில் சுப மங்கள விரைய செலவு சுபமாக இந்த நேரம் வீடு வாங்குறது, பூமி, வாகன வசதி இது எல்லாமே வாங்குறது மாதிரி நீங்கள் ஏற்படுத்தலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இந்த கண், காது, மூக்கு தொடர்பான உபாதையில் வைத்திய செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெரும்பாலும் கும்பராசி என்பவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதை அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இந்த நேரம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களை உதாசனம் செஞ்சவங்க இந்த நேரம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்களோட முக்கியத்துவம் என்னங்கிறது புரிஞ்சிருக்கிறாங்க. இது வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே மற்றவங்க வகையில் நீங்கள் சாதாரணமாக இருந்தால் கூட நிறைய வீண் பிடிதான் உங்கள் மேலே சுமத்திருப்பாங்க. தேவையில்லாத மனசங்கள் எல்லாமே சதிச்சிருப்பீங்க. உங்களை யார் எல்லாமே உதாசனப்படுத்தினாங்களோ அவங்கள தேடி வந்து உங்களை பேசக்கூடிய காலம். இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. உறவினர் வகையில் இந்த கொடுக்கல் வாங்கலாம் வேண்டாம். அது மனக்கசப்பு வந்துடும். அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் இந்த கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி முன்கோபத்தை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் நீங்கள் குறைச்சிக்கணும். இயல்பாகவே எல்லாருமே வேணும்னு நீங்கள் ஒரு அனுசரணை செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டுனாலுமே இயல்பாகவே இந்த நேரம் கோபம் தன்னால் வெளிப்படுறதால சின்ன சின்ன பாதிப்புங்கிறது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படலாம், உறவினர் வகையில் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போக பாருங்கள். எதுலையுமே முழு ஈடுபாட்டோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். இந்த விவசாயம், பால் உற்பத்தி, மளிகை கடை மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கட்டுமான பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம், காய்கறி விற்பனை, கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ரியல் எஸ்டேட் துறை, மண் சார்ந்து இருக்கக்கூடியவங்க, வீடு மன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. மாணவர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் மாதிரியான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கிறது நல்லது. சரும பாதிப்பு, தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். இருந்தாலும் எளிய மருத்துவ சிகிச்சையால் குணமடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பசுமாட்டுக்கு செவ்வாழை இல்லைன்னா மஞ்சள் நிற வாழைப்பழங்களும் நீங்கள் வாங்கி கொடுக்கறது மூலமாக கும்பராசி அன்றவர்களுக்கு இந்த உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்கள் நீங்கள் ரொம்ப முக்கியமாக குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சிருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். குழந்தைகள், அதுவும் பெண் பிள்ளையோட திருமண விஷயம் இந்த நேரம் நீங்கள் பேச்செடுக்க போகிறீங்க. கொஞ்சம் வெளியூர் பயணம் அமையலாம். கணவன் மனைவி கூட இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பனி போர் நீங்கள் ஒரு அந்யோன்யம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்த கடன் எல்லாமே இந்த நேரம் திரும்பி பெற வாய்ப்பு இருக்குது.
பொதுவாகவே கும்பராசி அன்புகள் உங்களுக்கு எல்லாமே பொருளாதார நிலையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை எல்லாமே சிறப்படையும். ஆனால் நீங்கள் கொடுக்கல் வாங்கல மட்டும்தான் நீங்கள் காலம் புறாவும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டால் போதும், நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். செல்வாக்கு வேலையில் பொறுத்த வரைக்குமே நீ வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் தான். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மாதிரியான விஷயம் ஏற்படலாம். இடம் மாறுதல் மாதிரியான விஷயம் ஏற்படலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியான வாரம் தான். வெளியில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் அலுவலகத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை கிடைக்கும், மனசில் ஒரு சந்தோஷம் நிறைந்திருக்கும். நன்றி நண்பர்களே, இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.